நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உடல் எல்லாமே உமக்கு தசைனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உடல் எல்லாமே உமக்கு தசைனையா.
பாடலுமே ராஜா உம்மை துதிக்கணுமே உம்மை போல் வாழணுமே நாமம் பாடலுமே ராஜா உம்மை துதிக்கணுமே உம்மை போல் வாழணுமே தியானம் செய்து உமக்காய் வாழணுமே உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே உன்னாமம் பாடணுமே ராஜா உம்மை துதிக்கணுமே உம்மை போல் வாழணுமே இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே இரவும் பகலும் ஆவியிலே நான் நிரம்பி ஜெபிக்கணுமே ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே உன்னாமம் பாடணுமே ராஜா உம்மை துதிக்கணுமே உம்மை போல் வாழணுமே பேய்கள் போற்றி நோய்களை போற்றி பிரசங்கம் பண்ணணுமே பேய்கள் போற்றி நோய்களை போற்றி பிரசங்கம் பண்ணணுமே சிலுவை அன்பை எடுத்துச் சொல்லி சீடராக்கணுமே சிலுவை அன்பை எடுத்துச் சொல்லி சீடராக்கணுமே
உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கிருபை உனக்கு போதும். கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிகள் போவதில்லை. கலங்கினாலும் மனம் புரிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் புரிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். சோத்திரம் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, 7ஆம் மணி வேலைக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. பரலோகத்தில் நீங்கள் ஒவ்வொரு பார்த்து கொண்டிருப்பவரே அப்பா, உங்களுக்கு சோத்திரம் ஆவியானவரே. அப்பா, எங்கள் மத்தியில் வருபவரே உங்களுக்கு சோத்திரம் 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 ஐயா. பரிசுத்தரே உங்களுக்கு சோத்திரம் முடிந்தவரே உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பார்த்து கொண்டிருப்பவரே உங்களுக்கு சோத்திரம் அப்பா. அந்த நாளை தந்தவரே உங்களுக்கு சோத்திரம் அப்பா. அந்த நாளுக்கு ஆண்டவரே அப்பா, ஒரு மகிமை தேவனை கொடுப்பதற்காக உங்களுக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக உங்களுக்கு சோதரம் 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 அப்பா. ஆவியானவர் இங்கே உடனே விடுதலை சொன்னவரே அப்பா, என் மத்தியில் இறங்கி வருவதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. மாறும் தூய ஆவியானவரே பரிசுத்தரே எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதற்காக சோதரம் சோதரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் திறப்படுத்துவதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டு சோர்ந்து போகின்ற பிள்ளைகளை கண்டவரே உற்சாகத்தின் ஆவி தேவை கொடுப்பதற்காக உங்களுக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆவியை ஒவ்வொரு பேர் ஊற்றுவதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. உச்சந்தலை உள்ள காலம் வரை அப்பா, உங்களுடைய ஆவியை பொழிவதற்காக உங்களுக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா, ஊற்றும் ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு பேர் ஊற்றும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகங்களை ஒவ்வொரு பேர் ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போகிற சத்துருப்பா அப்பா, நல்ல சத்துவத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா, உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, எங்களுக்கு இறங்கி வருவதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. சோம்பேறி ஆவி எடுத்துக்கொள்வதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. சுறுசுறுப்பு ஆவி ஒவ்வொரு ஊற்றுவதற்காக உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே. சோர்வுகளை பலவீன அசதிகிறார் அப்பா, மதியம் மயக்கத்தின் ஆவிய தியாகம் பலவே சக்திய சக்தி அதை நிர்மலமாகி கொடுவதற்காக உங்களுக்கு சோதனை சோதனை
அப்பா என் மத்தியில் கடந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ எல்லை சுற்றி கொண்டால் அசுத்த ஆவியிலே நாம நிர்மமைக்கப்படுவதை போடுவதே. ஓ சப்த ரக்கர் விக்கிரகாரே ஓ சப்த கோட்டையில் தகர்நீசு நாம எல்லையிடப்படுவதை போடுவதே. ஓ சப்த ரக்கரவதி சப்தத்தை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா என் மத்தியில் நீங்க வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுமாண்டவரே சப்த ரக்கதர விஸ்வபா ஒவ்வொரு மேலும் ஆவியை பொழிவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்ந்த அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்ந்த அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அப்பா எங்க ஒவ்வொரு ஆளுகை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொரு வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆவியை பணிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வாசம் செய்யும் ஆவியானவரே, உங்கள் சித்தப்படி அப்பா நீங்க ஒவ்வொரு நடத்துவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த 9 மாதங்களாக ஆவியானவர் நீ நடத்துவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக இந்த 10ஆம் மாதத்தை கற்பனை கொடுக்கலாம் ஆண்டவரே.
அப்பா அந்த மாதம் முழுவதும் அப்படியாக நீர் எங்கள் ஒவ்வொரு நடத்துவதற்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொரு ஆளுகை செய்யும் அப்பா அந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன ஊழிய செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தேவ நீர் எங்களை உணர்த்துவதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய விருப்பம் இல்லாத இடத்தை செல்லாதபடிக்கு ஆவியானவரே அப்பா நீர் ஒவ்வொரு கருத்து நிறுத்துவதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கலையில நேரமெல்லாம் நீர் எங்களோட கூட இருந்ததுக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கஷ்டப்படுகின்ற வேலை நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வியாதியில் இருக்கும் பொழுது, மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நீர் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா நீர் மருத்துவ கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா அந்த மருத்துவமனை சுற்றியுள்ள தூதரை தேவனை அனுப்புவதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் நன்றியோடு 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 நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரி சுகத்தை விரும்புவதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி. ஒரு குறையில்லாமல் அப்பா இந்த நாள் நீர் எங்கள் ஒவ்வொரு பாதுகாத்த கிருபைக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே துவக்கம் முதல் இந்த நாள் வரை நீர் எங்கள் பாதுகாத்த கிருபைக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா மீதமுள்ள மாதங்களை இயேசப்பா கருத ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வருடம் முழுவதும் அப்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத தேவன் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வேதத்தின் அப்பா அதிசய ரகசியங்களை அப்பா நாங்கள் காணும்படி ஆண்டவரே அப்பா எங்கள் கண்களை தேவனை திறந்து விடுவதற்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. வாக்கு மாறாத நல்ல கர்த்தரே உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. விடுதலை நாயகரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கான அப்ப முன் குறித்து எதையும் ஆண்டவரே நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா நன்றி பிதாவே. தாயின் வீட்டு கருவில் உருவாக முன்னமே ஒவ்வொரு பெயர் அழைத்ததை நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. தாய் மறுநாளும் நான் உங்களை வரவேன்னு சொன்னதற்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா என்னை நோக்கி கூப்பிடு அப்படி உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாவது பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னதற்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. காற்றை காண மாட்டேன், மலையை பார்க்க மாட்டேன், ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன் குடிக்கும்படிய பலத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படி சொல்வதற்கு வாக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நன்றி. வாக்கு மாறுதல் கர்த்தரே ஷாபா ரீகரபா சொப்பா பைசோ தேவன் ஒரு மனிதன் அல்ல அப்பா ஒரு வசனித்த மாடு ஷாபா நிறைவேற்ற இருப்பாள் சொல்வதற்கு நன்றி செலுத்த மாட்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. இதோ எங்களுக்காக ஒரு திறந்த வாசல் வைப்பதற்காக நன்றி செலுத்த மாட்டவரே. நன்றி. ஒரு பூட்டாதபடிக்கு ஒரு திறக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு திறந்த வாசல் வைப்பதற்காக நன்றி செலுத்த மாட்டவரே. நன்றி அப்பா. நன்றி பிதாவே. நன்றி 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 நன்றியோடு சொல்லிக்கிறோம் ஐயா. நன்றியோடு சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நான் பாடுவேன் எந்த இயேசுராஜனே எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு பாடுவேன் எந்த இயேசுராஜனே எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும்
உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால் மூன்று மொழியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. மூன்று மொழியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். உம் பாதம் சரணடைந்தேன்
ஆண்டவரே உங்களுடைய பாதம் நாங்கப்பா சரணடைகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க ஒவ்வொரு மாளிகை செய்ததுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆயிரம் துன்பங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் கர்த்தாவே அப்பா நீர் என்னோடு கூட இருக்கிறீர். திறன்குரன் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னவரே. அப்படியே அந்த வாக்கத்தை வசனபடி அப்பா நீர் என்னோடு கூட இருந்து ஆண்டவரே. அப்பா நாங்கள் சோர்ந்து போகின்ற வேலையில் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே கவலை கண்ணீருக்கு வேலையில் அப்பா நீர் என்னோடு கூட இருந்து ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பாதத்தில் அப்பா நாங்கள் இருக்கமா பற்றி கொண்ட வேலையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நீங்கள் பாதுகாத்த கிருபை நன்றி செலுத்த உன்னதமான மனைவில் இருக்கிறவன் சர்வ பலவன் நிழல் தங்குவான் சொன்னவரே. அப்பா உங்கள் நிழலில் அப்பா எங்கள் ஒவ்வொரு தஞ்சம் எழுதியதை நன்றி செலுத்த மாட்டவர். நன்றி பிதாவே நன்றி. வறட்சி வந்தாலும் ஆண்டவரே கண்ணீருக்கு வந்தாலும் கவலை வந்தாலும் உங்களுடைய நிழலில் அப்பா நீர் இளைப்பாறுதல் கொடுத்தாண்டவரே. பிறந்தோர் மகனே நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்லாண்டவரே. நானும் நீர் எங்கள் வரையை பாதுகாத்த கிருபை நன்றி செலுத்த மாட்டவர். நன்றி 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 நன்றியோடு மத்துதிக்கிறோம். இதுக்கான மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சீவனுடைய தகப்பனே அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் பாடுகிறோம். வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது வேதத்தின் ரகசியங்களை அறிய இன்னைக்கு ஒரு காரியத்தை பற்றி நாம் முதலில் தியானிப்போம். அதற்கு பிறகு நாம் சங்கீதத்துக்கு கடந்து செல்வோம். வாசிக்கும் விடுதலை பெறுவோம். யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரம் 15 5 6 7 சாரி 17ஆம் அதிகாரம் 5 6 7 பார்த்தீங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் இருப்பேன். நீ அந்த கண்மலை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். இப்ப மோசே ஒரு கண்மலை புது மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்கு பாறை. புது மொழி வச்சிருக்கீங்களா? பாறைன்னு பாறையை அடித்தால் என்ன வரும்? தண்ணி வரும். இது எங்க நடக்குது? இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது? ஓரேப் என்ற இடத்துல நடக்குது. அடுத்து பாத்தீங்க எண்ணிக்கைகள் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8 பாத்தீங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பார் என்றார். இது எந்த ஊர்ல நடக்குது? முன்னால படிச்சு பாருங்க. முதல்ல எடுத்து படிப்பாரு. மிரியாமுடைய மரணம் இருக்குதுங்க பாத்தீங்க 28:1 இஸ்ரவேல் புத்திரர் காதேசில் தங்கி. எங்க? காதேசி. எந்த ஊர்ல இருக்காங்க? முதல்ல எந்த ஊர்ல இருந்தாங்க? அங்க எதை அடிச்சாங்க? எதை போய் அடிச்சாரு? இங்க என்ன இருக்குது? இப்ப என்ன இருக்கு? எதை எழுத போய் பேச சொல்றாரு? இந்த ரெண்டு கண்மலையும் ஒரே கண்மலையா வெவ்வேறு கண்மலையா? அது நடந்தது ஓரேப். இது எங்க இருக்கு? காதி. ஏற்கனவே ஒரு 32 இடத்துல பாளையம் பெருகி 33வது அல்லது 34வது இடம் ஏறக்குறைய 30 வருஷம் கழிச்சு நடக்குது. செங்கடலை கடந்து வந்தோடனே ஓரேப்ல இருக்கிறப்பதான் முதல்ல தண்ணியில இருப்ப கண்மலை அடிக்க சொல்றாங்க. இப்ப இங்க பாறை புதுமொழிக்குள்ள பாறை கொடுத்து கண்மலையில பேச சொல்றாரு. பேச ரெண்டு கண்மலையும் ஒரே கண்மலையா வெவ்வேறு கண்மலையா? பாறை யார் தூக்கிட்டு போனது? கண்மலை யார் தூக்கி? கண்மலைனா என்னன்னு தெரியுமா? பாறை. பாறை யார் தூக்கிட்டு போனது? குட்டி இருப்பாங்களா? அப்போ 38 இடத்துல பாளையம் இறங்கினார்கள். எல்லா இடத்துலையும் வெவ்வேறு பாறையா? எல்லா இடத்துலையும் ஒரே பாறை. நான் 2 இடம் தான் சொல்றேன். ஏற்கனவே 40 இடங்கள் வருஷத்துக்கு இடத்துல பாளையம் இறங்கி கொண்டே இருந்தார்கள் அவர்கள். அப்ப 40 இடத்துல 40 பாறையா ஒரே பாறையா? ஒரே பாறையா வெவ்வேறு பாறையா? அவங்க ஒரு பாறைன்னு சொல்றாங்க. ஒரே பாறைன்னு சொல்றாங்க. ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? ஒரே சந்தேகம் இருக்கு. நாம தான் யாரு?
கிறிஸ்தவர். அதனால என்ன வருது நமக்கு? ஏன் வந்து சந்தேகம்? வேதத்தின் ரகசியங்களை, வேத வசனத்தின் ரகசியங்களை நாம் என்ன பண்ணோம்? கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதை பற்றி தெளிவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வாசிக்க கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10 4ஆம் வசனம் வாசிக்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீர் குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அப்ப இந்த கண்மலை என்ன பண்ணிச்சான்? அவ கூடவே என்ன பண்ணிச்சான்? மேகஸ்தம்பமும் அக்கினிஸ்தம்பமும் கூடவே போனதால இந்த கண்மலை யார் கூட போச்சு? அதான் 40 கண்மலை எல்லாம் கிடையாது. எத்தனை கண்மலை? அடுத்து வாசி முடியுமா? இந்த கண்மலை யாரு? கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்ப கண்மலை யார் இருந்தது? கண்மலை யாரா இருந்ததுங்க? அப்ப மோசே அடிக்கிறார். 2வது தடவை பேச சொல்றார். அடிச்சார். அடிச்சல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடிச்சல என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசே என்ன பண்ணாரு? மோசே மேல கோபம் வந்துச்சு. ஏன் கோபப்பட்டார்? பேசுற ஓகே, எப்படியோ தப்பு பண்ணா ஒரு தப்பு விட வேண்டியதானே அவரு. 2வது முறை அடித்ததின் தவறு என்ன? முதல் முறை அடிக்கலாமா? பாயிண்ட் பக்கத்துல வரீங்க, ஆனா கரெக்டான பாயிண்ட் சொல்ற பாயிண்ட் நெருக்கமா இருக்கு, ஆனா கரெக்டா இல்ல. ஏசு எத்தனை முறை பாடுபடணும்? ஒரே முறை. ஒரு முறை தான் அவர் அடிக்க முடியும். 2வது முறை அவர் அடிக்கவே. அந்த பிரமாணங்களை யார் மீறிட்டு இருப்ப? ஆண்டவர் பேச சொல்றாரு. தேவனுடைய மகிமை இங்க வெளிப்படன்னு பாக்குறாரு. மோசே ஏற்கனவே அடிச்சு தண்ணி வந்துருச்சு. 2வது அடிச்சா மக்கள் என்ன நினைப்பாங்க? யார் தண்ணியை கொடுத்துருப்பாங்க? மோசே தண்ணியை கொடுத்து நினைப்பாங்க. பேசினா யார் தண்ணி கொடுத்து நினைப்பாங்க? தேவன் தண்ணியை கொடுத்தாங்க. சோ அந்த ரகசியத்தை மோசே அறியாமல் என்ன பண்ணாரு? ஏன் அவர் அறியாமல் இருந்தால்? முதல் வசனம் வாசிங்க 21. இப்போ யார் வாசிங்க? இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீர் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். இப்பதான் மிரியாம் மரணமடைந்து கண்மலை தண்ணீர் கொடுத்து நிப்பாடி. ஏன் மிரியாம் மரணமடைந்த உடனே கண்மலையிலே தண்ணி வருது நின்று போச்சு. ஏன் நின்று போச்சு? யூதருடைய வரலாற்று புத்தகத்தை பார்த்தா மிரியாம் தான், பெண்கள் தான் தண்ணீர் போறாங்க, ஆண்டு வரமாட்டாங்க. இந்த கற்பாரிலிருந்து வருகிற தண்ணீரை பெண்களுக்கு பகிர்ந்து அளித்து கொடுத்தது யாரு? மிரியாம். மிரியாம் தான் கூட வேலையெல்லாம் பார்த்தது. மிரியாம் மரணம் அடைந்த பின் அந்த மரணத்தின் தாக்குதல் காரணமாக பாறை என்ன பண்ணுச்சு? தண்ணி கொடுக்கல. இந்த பாறைக்கு யூதர்கள் ராக் ஆஃப் மிரியாம் என்றால் சொல்லுவார்கள். அப்படி வேத புத்தகங்களில் யூதருடைய பாரம்பரிய புத்தகங்களில் ராக் ஆஃப் மிரியாம் என்றால் அது இருக்கு. அதனால அது வரலை, தண்ணீர் வரலை. அந்த துக்கத்திலே தண்ணீர் வரும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசே நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. மோசே எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துச்சு, ஒரு சாவு நடந்துச்சு, இந்த நாள்ல கூட எங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்களான்னு கோவப்பட்டு போய் என்ன பண்ணாரு? பாறையை. ஆனால் இயேசு ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும். 2ஆம் முறை அடிக்கப்பட்டதுனாலே நீ கானான் தேசத்தை காண்பாய், என்ன பண்ண உள்ளே போக. இப்படியாக இந்த காரியம் நிறைய மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மரியாளின் மகனாக பிறந்தவர் தான் இயேசு, அதுக்கு முன்னாடி இயேசுவே கிடையாது சத்தியமே பண்ணுவாங்க. ஏன் தெரியாதவர்களுக்கு? வேதத்தின் ரகசியங்கள் என்ன பண்ணாது? தெரியாது. வேதத்துல கொடுக்கப்பட்ட காரியம் ஆதியிலே வார்த்தை இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தை மனு உருவானாங்க மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்ப ஏற்ற உங்களுக்கு சொல்லுங்க, கிறிஸ்து இயேசு யாரு, இயேசு கிறிஸ்து யாருன்னு. கிறிஸ்து இயேசு என்பவர் ஆதியிலே இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்பவர் மரியாளின் மகனாக. நீங்க பிலிப்பியர் எபேசியர் புத்தகத்தெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. 63 இடத்துல வருது. வேதத்தை படிக்காத கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எந்த கோயில் போனாலும் சூடத்தை விடாலும் கொடுத்து இறப்படுவாங்க. மரியாள் பிறந்த பிறகுதான் வைத்ததா இயேசு பிறகு இயேசுவே இல்லை என்று சொல்லுவார். அவர்கள் அறியாது. நாம் இது அறிந்தவர்களாக. அறியாத மக்களுக்கு வேதம் எபேசியர் பிலிப்பியர் எடுத்து படிச்சு பாருங்க. 63 இடத்துல கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்டது.
யூதர்கள் கேட்டு அனுப்புவாங்க, நீதான் கிறிஸ்துவா என்று எங்களுக்கு சொல் என்று கேட்டு அனுப்பு. ஏன் கேட்டு அனுப்புறாங்க? அவங்க வேதத்தில் எழுதப்பட்ட காரியம் இது. அந்த சத்தியங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அறிந்து மற்றவர்களுக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். பிரைத்தலா. இன்றைக்கு இருமாறும் இந்த ஒரு சத்தியத்தை நாம் பார்த்து தியானிப்போம். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறிய போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன்படாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறமே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருக்கானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் மிக்க உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருங்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இப்ப விதைப்போன் ஒரு விதைக்க சென்றான். யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு விதைப்பவன் இருக்கிறான், ஒரு நிலம் இருக்கிறது, ஒரு விதை இருக்கிறது. 3 இருக்குதா? விதைப்போன் இருக்கிறான், விதை இருக்கிறது, நிலம் இருக்கு. இப்ப விதைப்போன் விதைக்க போறப்ப அவன் எங்க விதைக்கிறான் நினைப்பான்? இப்ப முதலில் சில விதைகள் எங்க விழுது? வழி ஓரத்தில் விதை. இது விதைப்பவர் தப்பா, நிலத்தோட தப்பா, விதையோட தப்பா? யாருடைய தப்பு? விதைப்பவன் கடவுள் இல்லையா? விதைப்பவன் யாரு? மனுஷகுமார் இல்லையா? உண்டுதானே? தப்பா பேசாரா? வசனம் இறை வார்த்தை. விதை என்னது? இறை வார்த்தை, வசனம். நிலம் யாரு? நாம தான். விதை போல் நல்லா பலன் கொடுக்க நினைச்சு தான் இப்ப விதைக்க போகிறேன். இப்ப விதை நல்லா இருக்கா? விதை சரியில்லையா? வசனம் சரியில்லையா? இல்லை விதை போலாகிய மனுஷகுமாரன் சரியில்லையா? இல்லை நிலமாகிய நாம் சரியில்லையா? யாரு சரியில்லை? நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமானதில்லை. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீண போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் நாம் அநேக நேரங்களில் விதைப்போல் ஊமை என்று நான் பார்க்கிறோம். இதை பாருங்க, வழியோரத்தை விதைக்கப்படும் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். வாசிக்கிறது இந்த வசனத்திலிருந்து. வசனத்தை கேட்டவுடனே, எத்தனை வசனம்? 15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து, வசனத்தை என்ன பண்ண உடனே? விதைத்த உடனே இருக்குங்க. என்ன இருக்கு? அப்ப வசனம் என்ன பண்ணல? விதைக்கப்பட்ட. என்ன பண்றது? கேட்கப்படும். நீங்க எப்படி வசனத்தை கேட்கிறீர்கள் என்பது பொறுத்துதான் அந்த நிலத்திலே என்ன பண்ணும்? ஒரு விவசாயி ஒரு நிலத்தை உழாம போய் கொண்டு பண்படுத்தாமல் போய் விதைக்க போறது கிடையாது. வழியோரத்தில் விதைக்கப்பட்டதுன்னா நீங்க போற சர்ச் இருக்கலாம். சர்ச்சில் வெளியே கொஞ்சம் பேர் எப்போ நிற்பாங்க.
இல்லைன்னா அந்த ரோட்ல நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. நீங்க வச்சிருக்க ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆம்பிளிஃபையர் சத்தம் வெளியே கேட்கிறப்ப ஏதாவது ஒண்ணு கேட்கும். அதை வழியோரத்தில் கேட்டுக்கொண்டு போகிறவர் தான் யாரு? அவர் ஆர்வமா கேட்கறது கிடையாது. ஏதோ கோயிலுக்கு வரணும், ஏதோ ஊழியக்காரர் ஏதோ சொல்றாங்க, ஏதோ கேட்கிறேன்னு எப்படி காதில் எப்படி கேட்கிறார்களோ அதை பொறுத்து தான் இது விளைச்சல் என்ன பண்ணும் இருக்கும். வழியோரத்தை விதிக்கப்பட வாசிக்கிற வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவங்க இப்ப கேட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒருத்தர் அதுக்குள்ள போடும் என்ன வரும்? மக்களும் போன் இல்லாம கோயிலுக்குலாம் போக மாட்டாங்க. போன் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்க போனை கொடுக்க போன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி ஏதேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ன பண்ணும்? வசனத்தை கேட்க முடியாத அளவுக்கு வசனத்தை எடுத்து போடுகிறாங்க. இப்ப வசனம் விதைக்கிற மேல தப்பா, நிலத்து மேல தப்பா, விதை மேல தப்பா? யாரு நிலம்? நாம என்ன பண்ணல? வசனத்தை என்ன பண்ணல? ஊழியக்காரங்க வசனத்தை சொல்றாங்களா இல்லையா அடுத்த பிரச்சனை. அது அடுத்த பிரச்சனை. அவங்க கதை ஃபாரின் போன கதை, 1947 உள்ள கதை, பூனை கதை, நரி கதை, நாய் கதை, புலி கதை, இதெல்லாம் சொல்ற நிறைய கூட்டங்கள் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லுங்க. சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கும் பொழுது அதை விட்டுட்டு வேற காரியங்களை போய் ஒரு 20 வருஷத்துக்கு மேல யாராவது செல்போன் வந்து கோயிலுக்கு வந்தாங்களா? அப்படி தலைமுறை அவசரங்களுக்கு வந்துட போதா அன்னைக்கு நமக்கு கொண்டு வரப்போகுது. ஆண்டரோட 1 மணி நேரம் ஐக்கியமா இருக்க, 2 மணி நேரம் இருக்கிற நேரத்துல அப்படி தலைமுறை காரியங்கள் வந்துட போது கிடையாது. எதுக்கு அதை தூக்கிட்டு போகணும்? அது வேற ட்ரிங்டிங்னு அடிக்கும், அதை உடனே ஆஃப் பண்ண மாட்டோம். பக்கத்தில் உள்ளவனுக்கும் அந்த வார்த்தை போகாதபடி என்ன பண்ணுவோம்? எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி கெடுக்கிறதா இந்த வேலை. இதுதான் வசனத்தை கேட்டு சரியா கேட்காமல் என்ன பண்றாங்க? சாத்தான் வந்து அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி என்ன சொல்றாங்க கேட்கணும். எல்லாரும் இவர் எட்டி பார்ப்பாங்க. இவர் செல்போனை தூக்கிட்டு அப்படியே வச்சதுக்கு எங்க போவாரு? வெளியே போய் அங்கே ஹலோ நம்மோடு பேசுவார். என்ன அவர் பேசுறது யாரு கேட்கறான்? போன்ல உட்கார்ந்து. இதுதான் வசனத்தை கேட்டு பிசாசானம் என்ன பண்ணா மனதில் படாதபடி எடுத்து. இப்ப யார் மேல தப்பு இருக்கு? விதை மேல தப்பு இருக்கா? விதைப்பொருள் மேல தப்பு இருக்கா? யார் மேல தப்பு இருக்கு? யார் இந்த நிலம்? நம்ம இல்ல. இப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அடுத்து வாசிப்போம். இரண்டாவது, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். வசனத்தை நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறைகளிடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். சில பேர் கோயிலுக்கு நிறைய வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு. அந்த தேவை உடல்நிலை கேடுகள் இருக்கலாம், இந்த பணப்பற்றாக்குறை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம். இதுக்காக ஊழிய காட்ட ஜெவமண்டத்துக்கும் கோயில் எல்லாரும் செய்யறதுக்காக ஜெவமண்டுன்னு ஒரு பூசைக்கு 150 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதை வாசிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நடந்துடும் சொல்லி வந்து கொடுப்பாங்க. இல்ல ஜெப குறிப்புகள் சொல்லி பாஸ்டர் வாசிச்சாருன்னா நமக்கு நடந்துன்னு சொல்லி வரும். அது நடக்கும் சில வேலைகள். அதனால என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்புறம் ஒரு காரியம் வர்றப்ப அதுக்காக ஜெப குறிப்பு கொடுக்குறப்ப அது நடக்க எதில் அவர்கள் மேற்கொள்ளவில்லை? வசனத்தை கேட்டு அதுல என்ன பண்ண கேட்டுனா அப்ப சரியா வசனத்தை என்ன பண்ணலாம்? கேட்டிருந்தால் அவர்கள் மேற்கொண்டு இருப்பார். அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக வந்தவர்கள். தங்கள் தேவைகளுக்காக வசனத்துக்காக வந்திருந்தா அவர்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் யார் கூட இருப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. அப்ப எது வந்தாலும் ஆண்டவரை நம்பி இருப்பார். சில கோயில்களுக்கு பார்த்தோம்னா கூப்பிடுவாங்க, பக்த கோடிகளே. பார்த்திருக்கீங்களா? அவங்க கோயில் அப்படியே கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? வேடையில இருந்து என்னன்னு சொல்லுவாங்க? அங்குள்ள விசுவாசிகள் சொல்ல மாட்டாங்களா? இல்ல கிறிஸ்தவ பெருமக்களே சொல்ல மாட்டாங்களா? ஒரு சில பக்த கோடிகளே கூப்பிடுவாங்க. ஏன்? அவங்க யாரு இல்ல? விசுவாசி கிடையாது. யாரு இல்ல? அவங்க எந்தெந்த கோயில பக்த கோடிகள் கூப்பிடுறாங்களோ அங்க வர்றவங்க விசுவாசி கிடையாது. யாரு? தேவைக்காக வருது. எந்த கோயில கூப்பிடுவாங்க? பெரிய பெரிய திருத்தலங்கள், பேராலயங்கள் இருக்கிறதுல மைக்கில் பக்த கோடிகள் அனைவரும் இடதுபுறமாக கடந்து செல்லுங்கள், வலதுபுறமாக செல்லுங்கள், அங்க போவாதீங்க, இங்க போவாதீங்க, எல்லாம் வடிவத்தை இப்படி வச்சுட்டு அப்படியே போயிடுங்க எப்படின்னு சொல்லி இடங்களான பக்த கோடிகள் தான் அவங்க விசுவாசி கிடையாது. அவங்களே சொல்லிடுறாங்க. ஏன்? அவர் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற மட்டும்தான் இங்க வருவார்கள்.
ஆலயத்தையோ தேவனையோ தேடி வருவார்கள். அதான் இந்த கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி ஒன்று இருக்கு. அடுத்தது பாத்தீங்க, வசனத்தை கேட்டும் உலக கவலைகள் ஐஸ்வர்ய மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருங்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இப்ப வசனத்தை கேட்காரு. வசனம் சொல்லுது, நீ பொய் சொல்லாதன்னு சொல்லுது, திருடாதன்னு சொல்லுது, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லுது. ஆனா இவனால என்ன முடியும்? அந்த மாதிரி இருக்க, லஞ்சம் வாங்காதன்னு சொல்லுது. இது மாதிரி இருக்க முடியுமா? அவனால இருக்க முடியும். அதனால என்ன பண்றான்? வசனத்தை கேட்டும் அது வளர ஆரம்பித்தும் என்ன பண்ணுது? உலக கவலைகள், ஐஸ்வர்யங்கள், பணம் வேணும், பொருள் வேணும், லஞ்சம் வாங்கணும், தீமையான வழியில் சம்பாதிக்கணும், விபச்சாரத்துக்குள்ள போகணும், உடல் இன்பம் வேணும், சிற்றின்பம் வேணும், எல்லாத்தையும் இல்லாம எப்படி இந்த வசனத்தில் இருக்குன்னு ஆவிகள் வந்து நெருக்கி போடுவதனால என்ன பண்ணுறாங்க? வேலை நெருக்கி போடுறாங்க. 3 கேட்டகரியை பார்த்துட்டு, என்ன கேட்டகரி? முதல் கேட்டகரி என்னது? வசனத்தை கேட்டும் சாத்தான் எடுத்துட்டு வழியோரத்துல வசனத்தை கேட்குது. 2வது கேட்டகரி கற்பாறை நிலைத்து. கற்பாறை நிலைத்துல என்ன அர்த்தம்? ஏன் கொஞ்சம் தேவைக்காக மட்டும் போய் தேடு. 3வது உலகத்தின் கவலைகள் போட்டு நசுக்கிறது. இதுல என்ன பண்றோம்? வேர் கொள்ள மாட்டோம். நானும் கோயிலுக்கு போறேன்னு போவோம், கொஞ்ச நாள் போவோம், 1 வருஷம் 2 வருஷம் போவோம். அப்புறம் கவலைகள் உலகத்தின் ஆசை அங்க போனா அவங்க சொல்ற வசனம் நம்ம என்ன பண்ணும்? குத்துறோம். என்ன பண்ண உடனே எதுக்கு அந்த பிரச்சனை பாருங்க. இந்த 3 கேட்டகரியில தான் நான் இருக்கிறேன்னு சொல்றாங்களா? நல்ல சட்டம் ஒரு அழியே சொல்லுமா? சரி, 4வது ஒரு கேட்டகரி பாத்தீங்க. அடுத்தது வசனத்தை கேட்டு. பின்ன வசனத்தை விதைத்து இல்ல, என்ன? ஆனா விதைக்கிற ஊமையில இது யாரோட ஊமை? கேட்கிறோட ஊமை. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 இப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது எத்தனை பேர் இருக்காங்க? 30 பலன் கொடுக்கறவங்க இருக்காங்க. நிலம் நல்லது, விதை நல்லது, விதை பவன் சரியா வைத்து. ஏன் 30 கொடுக்கணும்னு, ஏன் 60 கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? நல்ல விதை தானே, நல்ல நிலம் தானே, விதை பவன் சரியா தான் வச்சிருக்கான், அப்படியே பலன் கம்மியா. இதுக்கு முன்னாடி கேட்டது சரியா கேட்கறேன்னு சொல்லி இப்ப ஏன் பலன் நல்லா கேட்டிருக்கான், நல்ல நிலம், நல்ல விதை, விதைத்தவன் சரியா விதைச்சிருக்கான், அப்படியே 1 30 1 60 1 100 பலன். ஏன்? ஏமா முதல்ல 3 பேர் தான் தப்பு பண்ணாங்க இல்லைன்னு. இப்ப இந்த 3 கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கணும்னு சொல்றவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? இல்லையா? 30 பலன் 60 பலன் 100 பலன் இல்லையா? 30 பலன் கொடுக்கறாங்க ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? 60 பலன் கொடுக்க ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? 100 பலன் ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? அப்ப 30க்கும் 60க்கும் 100 பலனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் செவித்து செல்வமெல்லாம் வீணர் போவதில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமானதில்லை. வேதம் கற்றுக் கொடுக்கிறது வேதத்திலிருந்து. எல்லாரும் இதை விதைப்போம் ஓமை என்று சொல்லி விதைப்போம் வழியோரத்தை வச்சுட்டான், விதைப்போம் கற்பாலை வச்சுட்டான், விதைப்போம் முள்ளு நிலத்தை வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. சரி, எல்லாமே சரி. ஆனா நல்ல நிலத்தை விதைத்தது ஏன் கம்மியா பலன் கொடுத்துருந்தோம்? ஏன்? நான் நல்ல நிலம் சொல்லி ஆண்டுடைய வசனம் நல்ல விதை, விதைத்தவர் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. அப்ப ஏன் இந்த விதை பலன் கொடுத்து? இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து பலன் 30 60 100? இந்த கேள்வி நீங்க தான் கேட்கணும். நீங்க ஆமீன் சொல்றதுனால 60 சொல்ல முடியாது, ஆமீன் சொல்றதுனால 100 சொல்ல முடியாது, ஆமீன் சொல்லாதனால 30 சொல்ல முடியாது. பாத்தீங்க லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப யார்? இப்ப எல்லாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தான் என்னது? வசனத்தை கேட்பவர். நல்லா கேட்டு வாசிக்க திருப்பி வாசிங்க. உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் எங்க போன வசனம்? உண்மையும் நன்மையுமான, நல்லா கேட்டுட்டீங்க, எங்க போனது? உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அதை காக்கணும். இப்ப அதை காத்துக் கொள்வதில் பிரச்சனை. நல்லா கேட்டுட்டோம், நல்லா விதைக்கப்பட்டுருச்சு, உள்ள போயிடுச்சு. உண்மையும் நன்மையுமான இருதயத்திற்கும் அது என்ன? காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.
காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்து நல்லா கோயில் வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க. தீக்கா லாபா தீக்கா ராம. கோயில் வெளியே வந்தோன்னா என்ன பாஷை பேசுவாங்க? உள்ள நல்லா நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஆமே ஸ்தோத்திர மாட்டேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளியே வந்தோன்னா வெளியே இருக்கும் வேற பாஷை. அதான் உண்மையும் நன்மையுமாக இருதயத்திலே என்ன பண்ணும்? இது யார் காத்திருக்காங்களோ அப்படின்னா உள்ளத்தின் நிறைவாக என்ன பண்ணும்? வாய்ப்பு. உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் நம்ம வெளியவே வரும். காத்து அடுத்து என்ன பண்ணுமா? பொறுமையுடனே. அதை பரம் கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கணும்? நாம இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு அறுத்தர முடியுமா? வாங்க ஊருக்கு விதை விதைச்சிருக்கோம். நாற்று நடல எடுத்து நடல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊருக்கு பார்த்தீங்கன்னா நாற்று போட்டதை ஒரு 10-20 நாளாக எடுத்து நாற்று நடந்து 10 நாளாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அனுபவம்லாம் கிடைக்கல, அங்கே போன அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும். பிரைசலாம். அப்ப உண்மையுமா இதை என்ன பண்ணணும்? இருதயத்தில் வைத்து என்ன பண்ணணும்? காக்கணும். இப்ப காக்க வேண்டுமானா என்ன பிரச்சனை நமக்குள் வருகிறது என்றால் நமக்கு நிறைய பாவங்கள். பாவம்னா என்னது? வாட் இஸ் சின்? பாவம்னா என்ன? அக்கிரமம்னா என்ன? மீறுதல்னா என்ன? குற்றம்னா என்ன? எல்லாம் ஒண்ணா வெவ்வேறு. வாட் இஸ் சின்? குற்றம்னா என்ன? என்ன சொல்லுங்க? பாவம்னா என்ன? தெரிஞ்சிருக்கிற கிறிஸ்தவர்கள் பாவத்தை பத்தி எல்லாரும் பிரசங்கம் பண்றோம், எல்லாரும் கேட்கிறோம், எல்லாரும் படிக்கிறோம். நான் பாவியே சொல்லி பாடுறோம். பாவம்னா என்ன? அக்கிரமம்னா என்ன? மீறுதல்னா என்ன? குற்றம்னா என்ன? 4 வித்தியாசம். பாவம் என்பது உள்ளத்தில் சிந்தையில் இருந்து வருகிறது தான் பாவம். உள்ளத்தின் சிந்தையில் வருகிறது. இப்ப இது என்ன கொடுத்திருக்க? உண்மையும் நன்மையுமான இருதயத்தில். அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? பாவம் இல்லாத ஒரு இருதயமாக என்ன பண்ணணும்? இருக்க. அப்பதான் அதுல இருந்து என்ன நல்ல பலன், நமக்கு 100 மடங்கு பலன் என்ன பண்ணும்? பாவம் என்பது ஆண்டவர் சொல்ல விபச்சாரம் செய்யாத என்று பழைய ஏற்பாட்டு சத்தியம். புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்னது? ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினாலே என்னது? அப்ப எங்க இருக்குது? பாவம் எங்க இருக்கு? செயல் இருக்கிறது பாவம் கிடையாது, சிந்தையில் இருக்கிறதே. திருடணும்னு நினைச்சா பாவம், கொலை செய்யணும்னு நினைச்சா பாவம், அடிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா பாவம். அப்ப குற்றம் என்பது என்ன? அடுத்தது அக்கிரமம் என்னது? அப்புறம் சொல்றது கரெக்ட் தான். நினைத்ததை செய்து விட்டால் அது என்னது? அதான் என்ன சொல்லி பாருங்க? குற்றம் நீங்க கழுவினீரே சுத்தி வருவேனுமையே பற்றி கொண்டே திருவசனம் வெற்றி மேல் வெற்றி. அந்த பாவத்தின் சிந்தை செயல்பாட்டில் வரும்போது அதுக்கு பேர் என்ன? குற்றம். புரியுதா உங்களுக்கு? பாவ சிந்தை உள்ளே இருக்குது. அவர் நல்லா திட்டணும், அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. அது இப்ப அடிக்கிறீங்க, இதெல்லாம் வருது குற்றமா? அவர் தான் குற்றவாளியாக தீர்ப்பிடப்படுவார். அக்கிரமம் என்னது? இப்ப மீறுதல்லாம் என்ன? இந்த குற்றம் அடுத்த மனிதனுக்கு எதிராக செய்யப்பட்டால் அது அக்கிரமம். காந்திபுரத்துக்கு எதிராக நான் குற்றம் செஞ்சேன்னா அது அக்கிரமம். அவ்வாறு என் மனைவிக்கு எதிராக நான் குற்றம் செஞ்சேன்னா அது அக்கிரமம். மனிதனுக்கு எதிராக செய்வது அக்கிரமம். தேவனுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றத்துக்கு பேர் என்னது? மீறுதல். தேவனுக்கு எதிராக செய்வது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நாம் செய்தது பாவமா, நாம் செய்தது குற்றமா, நாம் செய்தது அக்கிரமமா, நாம் செய்தது மீறுதலான நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணார்? மீறுதல்களை யார் மன்னிக்கணும்? அடுத்த அக்கிரமத்தை யார் மன்னிக்கணும்? யாருக்கு எதிராக செஞ்சோமோ அவர்கள் நம்ம என்ன பண்ணணும்? குற்றத்தை யார் மன்னிக்கணும்? அவர் தான் மன்னிக்கணும். பாவத்தை யார் எடுத்து போடணும்? பாவத்தை அவர் எடுத்து போட மாட்டார். யார் எடுத்து போடணும்? நாம. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையும் நன்மையுமான காத்து நீங்க எவ்வளவோ ஆராதனை செய்யணும், எவ்வளவோ நல்லா துணி எடுக்கலாம், எவ்வளவோ அபிஷேகத்தில் இருக்கிறான், எவ்வளவு கோயில உட்கார்ந்து மணிக்கணக்கில் ஆராதனை நடக்கலாம். ஆராதனை நீங்க சிறப்பானது, எல்லாம் நல்லது, இதை கெட்டது இல்லை. ஆனால் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் சிந்தையிலே
ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வைத்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்றால் உங்களால் எத்தனை மடங்கு பலன் கொடுக்க முடியாது? 100 மடங்கு பலன் கொடுக்க முடியவே, 60 மடங்கு பலன் கொடுக்கவே, ஏன்னா ஒரு 30 மடங்கு பலன் கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனெனில் இன்னைக்கு எல்லாரும் என்ன வந்துட்டாங்கன்னா உலகத்தின் பால் ஈடுபட்டு வந்துட்டாங்களே, வேதத்தின் சத்தியங்களை தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களின் படி நடைமுறைப்படுத்தாதபடி விசுவாசிகளுக்கு என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒரு திருவிழா வந்துச்சு என்ன பண்ணுவோம்னா ஆட்டம் பாட்டம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. எதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க? ஒரு இறை வார்த்தை வழிபாட்டுக்கோ ஜெப வழிபாட்டுக்கோ ஒரு ஆராதனைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்பாடு செய்ய மாட்டாங்க. அந்த சிந்தனைலாம் அதனால அப்படிப்பட்ட சிந்தைக்குள் என்ன வராது, நல்லது 60 போக 100 மடங்கு பலன்கள் கண்டிப்பா வரவே. இன்றைக்கு நாம் எந்த லெவலில் இருக்க நீ இருதயம் எப்படி? அதுதான் இருதயத்தின் நினைவால் வாய் பேசும். அதனால நான் பேசுற வார்த்தைகள் எல்லாமே ஒரு சில பேர்ட்ட பேசுறப்ப அப்படியே ஒரு மறைமுகமா அவங்களை தாக்கியே பேசுவோம். பேசுற வெளியே வார்த்தை எப்படி இருக்கும், அவங்களுக்கு நல்லபடியா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளத்து வார்த்தை எப்படி வரும், அவங்க என்ன பண்றது, அப்படியே குற்றப்படுத்தியே பேசிட்டு உட்காந்து. ஏன்? இருதயத்தில் இது இருக்குது. இதயத்தில் தான் நல்ல நிலை இல்லை போல, அவ்வளவுதான் பிடிச்சு போச்சு. அதனால இதை கேட்பவனுடைய உரிமையை நன்றாக புரிந்து கொண்டு சத்தியங்களை தெளிவாக நாம் கேட்டு தெளிவாக அறிந்து 100 மடங்கு நான் பலன் கொடுப்பதாக கொண்டா முதல்ல நான் பரிசுத்தவானாக முதல் இருப்பார். அப்ப என் சிந்தையில் என்ன கூடாது, என் இருதயத்தில் என்ன கூடாது, பாவம் என்பது இருக்கவே. அப்பதான் 100 மடங்கு பலன் கொடுக்க. இந்த எண்ணங்களோடு என் சிந்தனையோடு இது கேட்பவன் உமை என்பதை நாம் புரிந்து கொண்டு இங்கே வேதத்தின் வார்த்தைகளை கேட்கும்போது இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லும், என் இருதய ஒரு வார்த்தை ஒரு ஊழியக்காரர் பேசுறப்ப என் உள்ளத்துக்கு கஷ்டப்படுத்துச்சா என்ன அர்த்தம், இந்த வார்த்தையில குத்துதுன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் எனக்குள்ளது செயல்படுறதோ பேசுறது. என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, இவர் நம்ம சொல்ற தப்பெல்லாம் பெருசா சொல்றாரு அப்படின்னு நாம் நினைத்து ஏற்றுக்கொள்ளவில்லையா நாம் மனம் மாறவும் முடியாது, 100 மடங்கு பலன் கொடுப்பாயிருக்கும் முடியாது. எனவே அப்படியே கண்களை மூடி எழுந்து நின்று நாடமாக இதை கேட்க ஒரு ஓமை மூலமாக தேவன் நம்மை தொட்டு ஒரு பெரிய காரியத்தை செய்விடுவார். சகோதரை சேர்த்து நாம் இந்த வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்தும். நாங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே, மக்கள் நன்றி செலுத்த மாட்டேன். இயேசுவே நீ கொடுத்த அந்த ஓமைக்காக நன்றி அப்பா. விதைக்கிறவன் விதை வழியாக எப்படி விதைத்துக் கொண்டு சென்றால் எப்படி பலன் கிடைத்ததை எங்களை கற்றுக் கொடுத்தீரே. நாங்கள் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் உணர வைத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்த மாட்டோம். நல்ல நிலத்தில் இருந்த விதையாக நாங்கள் இருக்க வேண்டுமே. விதை விதைக்கிறவன் விதையை விதைக்கும் போது அந்த விதை என்பது இறை வசனம், வார்த்தை வசனம். அது வழியோரம் இருந்த விதையாக இருந்தால், ஏதோ கேட்டோம் வழியோரத்தில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டோம் போன வேண்டியிருந்தால் அது உள்ளத்தில் சென்று நம்மிடம் கிரியை செய்யாது, அது பலம் கொடுக்காது. அப்படி வார்த்தையை கேட்கும் போது ஒரு 2 நாள் 3 நாள் அந்த வசனம் உள்ள இருக்கும். ஆனால் வேற காரியம் ஏதாவது வந்த உடனே அந்த வசனம் அப்படியே மறைந்துவிடுமே. வேறு அந்த வார்த்தையை நிற்காதே, இதயத்தின் ஆழத்திற்குள் அது பதிய வேண்டும். அப்படி பதியாமல் போகிறது மாநிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறிவிடுகிறது. 3வது வசனத்தை கேட்டு செயல்படுகிறோம். ஆனால் உலக பிரகாரமாக கவலைகள், கஷ்டம், வேதனை, நோய் என்று வந்தவுடனே என்னத்த கோயிலுக்கு போனோம், என்னத்த ஆராதனை கட்டணும், இப்படியாக நெருக்கப்பட்டவுடனே விசுவாசத்தை பின்வாங்கி போடுகிறார்கள். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்பது வசனத்தை கேட்டு நன்மையும் உண்மையான இதயத்தை காத்து உண்மையுடனே பலன் கொடுப்பவராக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே. 1க்கு 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று செய்கிறார். நாம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் 100 மடங்கு பலன் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். 30 மடங்கு மட்டுமல்ல, முழுமையான பலனை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறாரே. நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லப்படுகிறதே. அப்படிப்பட்ட மரங்களாக நாம் வளரக்கூடாது. அந்த இறை வார்த்தை என்ற வசனம் விதை நமக்குள் விதைக்கப்படும் போது அந்த இருதயத்தில் அதை காத்துக்கொண்டு எந்த விதமான பாவங்களுக்கும் நான் உடன்படாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அது 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தாரே. அதற்காக நன்றி சொல்லுவோம். அம்மா, அந்த வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி இந்த நாளில் எங்கள் கண்களை திறந்துவிட்டீரே, நமக்கு நன்றி சம்பா, நன்றி தகப்பனே. அந்த வசனம் எங்கள் இருதயத்தில் வரும்போது 30 மட்டும்
மட்டுமல்ல, 60 மட்டுமல்ல, 100 மடங்கு நாங்கள் பலன் கொடுக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட நிலமாக எங்களை மாற்றுங்க, மாற்றுங்கப்பா. இதே எங்களோடு கூட இந்த வல்லிடத்தன்மை என்பது கருத்துல கூப்பிடுகிறோம் ஐயா. இந்த வசனத்தை இந்த நாளில் நாங்கள் கேட்டது நிமித்தமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த நிலையிலும் நாங்கள் துதிக்கக்கூடிய மக்களாக, நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எங்களை மாற்ற வேண்டுமா என்பது கருத்துல கூப்பிடுவோம்ப்பா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. இதோ உலகம் முடிய மட்டும் நான் என்னாலும் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன் எங்களோடு இருப்பீர். அந்த விசுவாசத்தை நாங்கள் திடப்பட வேண்டும் பண்ண அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்துங்கப்பா. அந்த நேரத்தில் எந்த விதத்திலும் எங்களுடைய இருதயங்களை தீய சிந்தனைகள் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, அக்கிரமங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, குற்ற செயல்களை நாங்கள் புரியக்கூடாது, மீறுதலுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாதப்பா. நீர் எங்களோடு இருக்கிறேன் என்பதை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் எங்கு செல்ல வேண்டும், எப்படி ஜெபிக்க என்று கற்றுக் கொடுத்தீரே, அதை நாங்கள் உணர்ந்து செயல்பட அது கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோமா, அப்படி ஒப்புக்கொடுக்கிறோமா. அன்றே நீ சத்திய ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தின் பாதை நடத்துவார் என்று சொன்னீரே, அந்த ஆவியானவர் எங்களுக்குள் மாறுமானவர். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டுமே. ஒரு கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தமானவர். நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதையாக நல்ல நிலமாக இருந்து 100 மடங்கு பலன் கொடுக்கத்தான கிருபை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஒரு பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்துறோம்ப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கூடவே சென்றீரே. அவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக கண்மலையாக நீர் கூட சென்றீரே அப்பா. இப்போது எங்களோடு கூட வாருமாண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமானதையே செய்ய வேண்டுமே, 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதான் நிலமாக இருக்க வேண்டுமே. அந்த வசனத்தை நாங்கள் உள்வாங்கி பொறுமையுடனே அந்த இதயத்தில் காத்து பலன் கொடுக்கத்தக்கதான கிருபைகளுக்கு ஊற்ற வேண்டுமானவரே. ஒரு கிருபையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா என்பது கருத்துல உணர்த்தி செபிக்கிறோம் ஐயா. காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறதே, அந்த கிருபையினால் எங்களை நிரப்பி எந்த நிலையிலும் நாங்கள் துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா என்பது கரங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாள் இந்த வேத வசனம் வழியாக எங்களோடு நீர் பேசி அந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதே எங்கள் கண்களை திறந்து விட்டீரே. அதற்காக மக்கள் நன்றி சொல்ல மாட்டேன். நன்றியோடு வைத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த முதல் சனிக்கிழமை பிரேயரை நல்லபடியாக கொடுத்து கொண்டு கிருபைக்காக உங்களோட நன்றி ராஜா. தொடக்கம் முதல் முடியும் வரை எங்க கூட இருந்தீங்க, அதற்காக உங்களோட நன்றி ஏசப்பா. நாங்க இன்னைக்கு வசனத்தை கேட்ட மாதிரி 1 30 60 100 பலன் தர ஏசப்பா எங்களுக்கு கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. அந்த வசனத்தை நாங்க கேட்டபடி விடாம ஏசப்பா அதை வச்சு நாங்க பலன் போல நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. வந்த ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வர தடைப்பட்டவர்கள் நீங்க ஆசீர்வதிக்க கர்த்தாவே. நெக்ஸ்ட் மந்த் பிரேயருக்கு அவங்களை கூட்டி கொண்டு சேர்க்க போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. இந்த பாடல் பாட வேண்டும், இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும், நீங்க கூட இதை வழிநடத்துனீங்க, அதற்காக நன்றி. சாட்சி சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. திரும்பி செல்ல பாதைகள் கருத்துக்கள் போடுறேன், தூதர்கள் வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, திரும்பிக்காக கூட நன்றி ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகள் மகிமையாவே உங்களுக்கே செலுத்துகிறோம். ஜீவனோடு நடத்த அடுத்ததுக்குரிய வாக்குத்தத்தம் சொல்லுவோம். ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் தனிப்பட்ட வாக்குகளும் கர்த்தர்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய காக்க கடவை, கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்துக்கு கிருபையா இருக்க கடவை, கர்த்தர் முகத்தின் பிரச்சனமாய் உடைய சமாதானங்கள் செய்டுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கு என்னை அணுகாது. நந்தி மகன் தூயாவின் பெயராலே பிரைஸ்